மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, அனுதினமும் ஒரு பதிவு அழகு தமிழ் கவிதை கழகத்தால் வலைதளத்தில் உழவது என்றால் அது பிறர் மனதிலும் நன்மைகளை விளைவித்துவிடும் என்பதற்காக தான். இன்றும் அதுபோல் ஒரு பதிவு. என் உறவுகளே, ஒரு காட்சி நம் கண்ணை விட்டு விலகாது, ஒரு காட்சி நம் மனதை விட்டு விலகாது. இன்று ஒரு காட்சி கண்ணை விட்டவும் விலகவில்லை, மனதையில் விட்டும் விலகவில்லை. அது என்னவென்றால், ஒரு மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை அழைத்து வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று கேட்க சென்றேன். என் மகன் நேற்று இரவில் இருந்து இன்று வரை உணவு உண்ணவில்லை என அம்மா சொல்ல, அவர் அப்பாவும் அதுபோல் என் பிள்ளை உணவு உண்ணவில்லையே என இருவரும் கண்ணீர் மல்கிறார்கள். ஏனென்றால் தவம் கிடந்து பெற்ற பிள்ளையாம். 10 வருடங்கள் கடந்து காத்திருந்து பூத்திருந்த பூ போல் கிடைத்த என் பிள்ளையை ஒரு நாள் உணவு உண்ணவில்லையே என துடிக்கும் அந்த துடிப்பில் இருந்து தெரிந்தது, இந்த உலகத்தின் தாய் பாசமும் தகப்பன் பாசமும் என்னவென்று புரிந்தது. அதுதான் கண்களை விட்டும் மனதை விட்டும் விலகாத காட்சியாக எனக்குள் இருக்கின்றது. என் உறவுகளே, ஒரு சொல் நம்மை எப்படியெல்லாம் மாற்றிவிடும் என்றால், ஒரு சொல் நம்மை எப்படியெல்லாம் வாழ வைத்துவிடும் என்றால் என்ன, இதன் மூலம் நீங்கள் உணர வேண்டும் என உங்கள் மனதுக்குள் புரிந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தும் விதங்கள், அதை சரியாக பயன்படுத்தினால்தான் வாழ்க்கை அழகாக செல்லுங்கள். என் உறவுகளே, எத்தனை வழிகளை கடந்து அந்த குழந்தை கிடைத்தது என்று அந்த கண்ணீரில் தெரிகின்றது. அதுபோல் எத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை. இருந்தாலும் மனம் புண்படும் ஒரு வார்த்தை எவரேனும் பேச இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு சில யதார்த்தங்கள் நம்மை மாற்றிவிடும், ஒரு சில யதார்த்தங்கள் நம் வாழ்க்கையே முடித்துவிடும். வாழ்க்கையை சிறப்புற கையாளதான் இந்த மண்பரப்பின் மீது நாம் மனிதர்களாக பிறந்துள்ளோம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்றால் ஒரு சில காட்சிகளை நம் சாட்சிகளாக செய்து அதை இருந்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பக்குவத்தை நாம் நெறியாக கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அனைத்தும் நமக்கானதாக எண்ணி யாரிடத்திலும் வார்த்தைகளை சிறப்பாக உபயோகம் செய்து நல்வழியாக வாழும் வாழ்க்கையை கையாளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.